இன்றைக்கு எந்த ரூபத்திலும் இந்திய பாசிச அரசு செயல்படுத்த துணிக்கின்ற எந்த ஒரு தீங்கான செயல்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்கின்ற உறுதிப்பாட்டிலே அண்ணாவின் மும்மொழிக் கொள்கையை மட்டும்தான் தமிழகத்திலே நிலைநிறுத்துவோம். மும்மொழிக் கொள்கையை ஒருபோதும் நிலைநிறுத்த மாட்டோம் என்ற உறுதியிலே உறுதியாக இருக்கக்கூடிய 5000 கோடி அல்ல 10,000 கோடி தந்தாலும் தமிழகத்திலே இருமொழிக் கொள்கை மட்டும்தான் செயல்படுத்துவோம் என்பதிலே உறுதியாக இருக்கின்ற ஒப்பற்ற தலைவராம் முத்தமிழறிஞர் கலைஞர் தந்த கலைஞராம் இரண்டாம் கலைஞர் அண்ணன் முக ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை அவர் நீடூடி வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல என் தெய்வத்தின் தலைவரை வணங்கி வாழ்த்துகிறேன். பாசிசம் பாயாசம் என்று பேசி விஜய் அவர்களை எதிர்க்கும் ஓட்டாத பாதரசம் கடுமையாக அரசியல் என்பது எல்லோருக்குமானது ஜனநாயக நாட்டில். ஆனால் இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய ஒரு நாசமான சூழலில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆர்ப்பணிய கூட்டம், ஆரிய கூட்டம், ஆர்எஸ்எஸ் கூட்டம் ஒன்றாக திரண்டு ஒட்டுமொத்த ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே ரேஷன் கார்டு என்கின்ற ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை தமிழகத்திலே புகுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு புதிதாக கட்சி அமைத்திருக்கக்கூடிய ஒருவர் பாசிசத்திற்கான புரிதலும் இல்லாமல் பாயாசம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் யாராக இருப்பார்கள்? ஒரு பாதரசம் தான் பேசுகிறீர்கள் என்னுடைய கருத்தை சொல்லி பாதரசம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், அது எந்த ஒரு உலோகத்திலும் ஒட்டாது, எந்த உலோகத்திலும் கூட ஒட்டாத ஒன்று மக்களோடு ஒட்டாது என்பது என்னுடைய கருத்து. இது முழுக்க முழுக்க பாசிசத்தினுடைய சித்தாந்தமாக பாசிசத்தினுடைய அடுத்த வடிவமாகத்தான் இந்த பாயாசத்தை உருவாக்கி